கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனம். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அது பாருங்க, இன்றைய தினம் தேவனோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக போகிறீங்க. இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ அப்படின்னு சொன்ன தேவன் உங்களே ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்க பெருக போகிறீங்க, இடம் கொண்டு பெருக போகிறீங்க. வலது பக்கத்தில் போனீங்கன்னா எப்படி போயிட்டே இருப்பீங்க? நீங்கள் வலது பக்கம் மட்டும்தான் போயிட்டே இருப்பீங்க. இடது பக்கத்தில் போனீங்கன்னா எப்படி போவீங்க? இடது பக்கம் தான் நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. எங்கள் இடது பக்கத்துல இருந்து நீங்கள் வலது பக்கத்துக்கு வந்துட முடியுமா? வரவே முடியாது. நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி நீங்கள் போகிற இடம் எல்லாமே இடதுபுறமாக தான் இருக்கும், நீங்கள் போகிற இடம் எல்லாமே வலதுபுறமாக தான் இருக்கும். அப்போ என்னன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்த? தேசத்தின் எல்லை எங்கும் அலைந்து திரி, நீ கண்ணால் பார்க்குற இடமெல்லாம், நீ காலால் மிதிக்கிற இடம் இல்லாமே உனக்கு சொந்தமாகும் அப்படின்னாரு. அதில் ஒரு முடிவு உண்டா? கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் பெருக போகிறீங்க. இதை நம்ம உடனே நமக்கு ஏக்கர் கணக்காக இடம் கிடைக்க போகுது, ஊராக நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்கள் பெருக்கத்தின் ஆவி நீங்கள் எப்படி பெருக போகிறீங்க? நீங்கள் போகிற இடம் எல்லாமே தேவனால் அநேக அடையாள அற்புதங்கள் உங்கள் மூலமாக நடக்க போகிறது. தேவனுடைய அழைப்பு இது, உங்களுக்கான அழைப்பு இது. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னா, நீங்கள் போகிற இடம் எல்லாமே தேவநாமம் அங்கே மகிமையாக விளங்க போகிறது. தேவனுக்காக நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் எந்த இடத்துல போனாலும், எந்த இடத்துல நின்றாலும், நீங்கள் அமர்ந்தாலும், உட்கார்ந்தாலும், தூங்கினாலும், அந்த இடத்துல தேவநாமம் மகிமைப்பட போகிறது. அதான், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்போ நீங்கள் பெருக்கத்தின் வருடம் இது. தேவ ஆவியானவர், தேவ வல்லமை உங்களிடத்தில் பெருகும் வருடம் இது. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னது அந்த வருட வாக்குத்தத்தம் நமக்கு. அப்போ நம்ம தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருக்கத்தின் வருடம் இது. நீங்கள் நினைக்கிறீங்க தான் நடக்குமா அப்படின்னா, இதுதான் நடக்க போகிறது உங்களுக்கு. அதில் மட்டும் நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவன் நமது சாயலாக அவர் கையின் கரத்தின் கிரியைகள் நம்மலாம், அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் அது பாட்டு நடக்கிறதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடக்கிறது அது பாட்டு நடக்கும் அப்படிம்பாங்க. அதுவே கிடையவே கிடையாது. எல்லாமே முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள். எது தற்செயலாகவோ இதில் நடக்க போகிற காரியங்கள் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை பெருகி அழுகி பெருகுவது தான் தேவன் உங்களை படைத்த நோக்கம். தேவன் படைத்த நோக்கம். நீங்கள் உடனே உங்களுக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள், அதுவும் ஒரு வகை பெருக்கம் தான். ஆனால் இதில் சொல்லப்படுகிறது, நீங்கள் போகிறமெல்லாம் தேவனுடைய நாமம் அங்கே உயர்த்தப்பட போகிறது. தேவ நாமம் அங்கே தெரிய போகிறது, உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. அதனால தான் தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இது மட்டும் போதுங்க, நான் அந்த ஆலயத்துக்கு போய் வரேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஜோம் பண்ணுறேன், எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. நீங்கள் பெருகி வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்கள் தேவநாமத்தை கொண்டு செல்ல போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் எங்கும் உங்கள் நாமம், தேவநாமம் உங்களது மூலமாக பெருக போகிறது, பரவ போகிறது. அதற்கு ஒரு பாத்திரமாக, அதற்கு ஒரு காரியமாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். தேவ அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவன் அழைத்து கொண்டிருக்கும் தேவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாமே இன்றைய தினம் ஆராய்ந்து அறிவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவோம் என்று நீ சொன்னார். மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்திலே பெருக்கத்தின் வருடமாக இருக்கும் என்று நீர் என்று சொல்வதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கோம் ஒவ்வொருவரும் தகப்பனே, இதிலே நிலைத்திருந்து இந்த பெருக்கத்தின் அவையை பெற்று உமது நாமத்தை மகிமையாக அவர்கள் உலகம் எங்கும் செல்லும் இடமெல்லாம் உமது நாமத்தை உயர்த்தி பிடிக்க போகும் பிள்ளைகளாக நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது வல்லமையால், உமது நாமத்தால், உமது வாக்கினால் பெருகி வளரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.